நந்தினி நந்தினி அடேய் அம்மா நந்தினி என் புள்ளைய எங்கடா வச்சிருக்க? என் புள்ளைய முன்னிட்டியாடா? எங்க கொஞ்சம் இருங்க. ஒரே ஒரு கேப்போங்க, என்ன நடந்துச்சு முன்னிட்டியாடா? என்னைய உளறிட்டு இருக்க? அவசரப்படாதீங்க. நானாடா உளறேன்? என் புள்ளைய அடிச்சு கொன்னுட்டு இப்ப எல்லாரும் நடிக்கிறீங்களாடா? எங்கடா வச்சிருக்கீங்க என் பொண்ண? அவன் மூஞ்சிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன்டா. கொஞ்சம் யோ, இருங்க. பைத்தியக்காரனா நீ? என்ன விடு. ஏம்மா, நீங்க மெண்டல் ஹாஸ்பிடல் கூட்டு போ. ஆமாண்டா, நான் மெண்டல் தான். ஐயோ என் புள்ளைய கொன்னுட்டியாடா? அம்மா அம்மா எங்க போறீங்க? நீங்க ஏமா அங்கெல்லாம் போய்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்காங்க? அம்மா குடிகார பசங்க ரோட்ல சண்டை போட்டுக்கறாங்க. அத போயிட்டு நீங்க ஏமா பாத்துக்கிட்டு? வாங்க சொல்றேன் வாங்க. தம்பி வாங்க அடங்க ஒண்ணு இல்லன்னா வாங்க உள்ள போங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. நான் மெண்டல் தான்டா. ஆமா நீ மெண்டல் தான். இப்ப என்ன போ போ. ஆமாடா, நல்லா படிச்ச பொண்ண கொண்டு வந்து உங்க குடும்பத்துல தள்ளி காவு கொடுத்த பாத்தியா? நான் பைத்தியம் தான்டா. நான் பைத்தியம் தான்டா. பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போ. ஐயோ, போயா. இருங்க, ஏங்க, எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? பாரு. ஏடா, இருங்க. உன்னை விட மாட்டேன்டா. நீ எங்கடா போற? என்ன என்னடா பண்ண முடியும் உன்னால? அன்னைக்கு ரோட்ல வச்சு ஏன் கண்ணு முன்னாடி அடிச்சிலடா? இன்னைக்கு என்னடா பண்ணிருக்க? கொன்னுட்டியேடா. தம்பி உங்களுக்கு புண்ணியமா போகும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு எங்க? இவனை எதுக்கு கூப்பிடுற? இருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. படிப்பென்ன, அவ அழகென்ன, கொண்டு வந்து இவன்ட்ட தள்ளிட்டமேடி. ஏய், பீட்டர் படிச்சவடா. பரதநாட்டியத்துல நம்பர் 1டா அவ. அவ எங்கேயோ வாழ வேண்டிய பொண்ணு கொண்டு வந்து பழி கொடுத்துட்டடா இங்க. டேய், அந்த வளர்ந்து கெட்டவன் உன் அண்ணன் இந்த ஊரெல்லாம் ஏமாத்தி எடுத்துறானே, அந்த ஆதி கூட சேகரன். அவனை வெட்டாம. கண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசுற கொன்று வேண்டாம் உன்னை. டேய், எவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் இனிமே நான் பயப்பட மாட்டேன்டா. ஏண்டா முருகான்னு நான் சாந்தமா இருப்பேன் நினைச்சியா? சூரசம்காரம் பண்ணிடுவேன்டா. ஏய், மாறுடா டேய். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை? உன் அண்ணன் என் கால்ல விழுந்து கெஞ்சி ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு கூட்டு வந்து இங்க பழி கொடுத்துட்டீங்களா? சொல்றா, என் பொண்ணு எங்கடா? மாமனார் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கூட்டி போமா. போமா. இல்ல கொன்றுவேன் இவனை. போயா. போ. என்ன கொல்லுவியா? போ சொல்றேன்ல. போயா. என்ன கொன்றுவியாடா? நீ என்ன கொன்றுவியா? டேய், விஆர்எஸ் அப்ளை பண்ணிட்டேன்டா. 25 லட்சம் ஆந்திராவுல இருந்து கூலி பணம் கூட்டி வந்து தூக்கல. ஒண்ண மட்டும் இல்லடா, உங்க மொத்த பேரை நான் தூக்கல. விஆர் ராமச்சந்திரன். போயங்கறடா. ஆத்துக்கடா டேய். போங்கறடா. இந்த வந்துட்டாங்கல்ல நடிப்புக்கார நாட்டாமைங்க. வாங்கடா. ஒரு கொலைய பண்ணிட்டு கருணையே இல்லாம வந்து நிக்கிறீங்களடா. கலரா சட்டப்பட்டு அழுக்கப்படாம இருக்கீங்களடா. ஒரு கொலைய பண்ண பதட்டமே இல்லாம இருக்கீங்களடா. எப்படிடா டேய், உங்களுக்கு கருணையே இல்லையாடா? எப்படா மனச்சாட்சி இல்லாம வந்து இப்படி நிக்கிறீங்க? டேய், என் பொண்ணு எங்கடா? என்னையா உளறிட்டு இருக்க? பொண்ண பார்க்க வேண்டா. என்னென்னமோ உளறிட்டு இருக்கானே. லூஸ் ஆயிட்டா போல. பாருங்க. என்னையா கொன்னுட்டாங்கன்னு என்னையா பேசிட்டு இருக்க நீ? ஆமாடா, நீங்க கொன்னுட்டீங்கடா. எனக்கு தெரியும்டா. யார்டா நடிக்கிறீங்க? வாய் முடியா? யாரையா நடிக்கிறா? நாங்க கலர் கலரா சட்டை போட்டா உங்களுக்கு என்னங்க? ஏய், எதையுமே முழுசா தெரிஞ்சுக்கிறாம இங்க வந்து வீட்டு வாசல்ல நின்னு கரைச்சல் பண்ணிட்டு ஏய், இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க நடிக்கிறீங்க. என் பொண்ணு எங்கயா? என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன உங்க பொண்ணை கொன்னுட்டு எப்படி இங்க பாருங்க. பண்றீங்க பாரு. ஏய், உங்க பொண்ணு கால்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ரேணுகாவும் ஈஸ்வரியும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சு. நான் ஆஸ்பத்திரியில டாக்டர்கிட்ட சொல்லி வைத்தியம் பண்ண சொல்லிருக்கேன். எதையுமே தெரிஞ்சுக்கிறாம இங்க வந்து கலடா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்ப மாட்டேன். நம்பாடி நான் போயா? நம்பவே மாட்டேன். நம்பாடி போங்க. எங்க என்ன ஒரு மாதிரி வாட்டிங்க. அநியாயமா இருக்கு? எந்த ஆஸ்பத்திரின்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா நல்லா இருக்காமா அவ? போகட்டும். ஒரு வாட்டி ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் ஏம்மா, பண்ணி உங்களுக்கு கொடுங்க. நம்பிக்கை இல்லையா? வார்த்தை எனக்கு பேசிட்டு நம்பிக்கை இருங்க இல்ல. பொண்ணுகிட்ட. என் பொண்ணு எங்க? என்னம்மா அது? எனக்கு நம்பிக்கை இல்லடி. என் பிள்ளை என்னமோ பண்ணிட்டு. நம்பிக்கை இல்லைன்னா போன்னு சொல்லிட்டேன்ல. டாக்டர் தான் என்னடா, சொன்னாரு, என்னாச்சு? பிள்ளைக்கு மூச்சு பேச்சே இல்லைன்னு. அறிவு ஏம்மா, ஐயோ, டேய், அந்த ரூம் நம்பர் 309ல ஈஸ்வரின்னு ஒரு பொம்பளை இருப்பா. அவளை கூட்டுவாமா. நடிக்கிறாங்க நீ. நான் அரசு அதிகாரி. அரசு அதிகாரினா என்ன அரசு அதிகாரினா வீட்டு வாசல் வந்து சண்டை போடுவீங்களா? என் வாயை மூடுடா. ஏதாவது பேசாதீங்க. அமைதியா இருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ ஈஸ்வரி ஒரு நிமிஷம் இருப்பா. பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. பேசுங்க. அம்மா ஈஸ்வரி, நான் நந்தினி அப்பா பேசுறேம்மா. என் பொண்ணு எங்கம்மா? அப்பா கவலைப்படாதீங்க, சாதாரண மயக்கம் தான், ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கா. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அம்மா, அவ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்காம்மா. நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல, பார்த்துக்கிறோம். கவலைப்படாம இருங்க. எந்த ஹாஸ்பிட்டல்மா? எஸ்கே ஹாஸ்பிட்டல். எஸ்கே ஹாஸ்பிட்டல். அது எங்கம்மா இருக்கு? எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு போங்க. கிளம்புங்க. ஹலோ ஏங்க, ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். இப்படி வீட்டு வாசல் வந்து கத்தனா சுத்தி இருக்கிறவன் என்ன நினைப்பா? கூறு இல்ல வல்லையம்மா, இவங்க பேசு. தீத்தி பேதலிச்சு போச்சா? இங்க பாருங்க. ஹலோ, இங்க பாருங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்காங்க. உங்க பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். போங்க நீங்க. நீங்க பாத்து கிளிக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. கட்டவே குத்துக்கல் மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச விவரம் கூட அவனுக்கு தெரியல. இதுல எங்க புள்ளைய வேற பாத்துக்கிறீங்க. என்ன செய்யணுங்கிறீங்க? ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட எல்லாரும் குடும்பத்தோட போய் ஆஸ்பத்திரியில உட்காந்துக்கணுமா? இங்க பாருங்க, நீங்க இந்த ஈஸ்வரோட அப்பா, உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க.
இந்த பொது இடத்துல வச்சு சவுண்டை கொடுக்கறது, வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு வம்பு சண்டை இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கங்க. அவ்வளோதான். எதையும் யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் தப்பே பண்ணாமல் இருக்கும்போது உங்கள் வீட்டு வாசல் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் கொலகாரன்னு சொன்னால் உங்களுக்கு கோபமாக வராதாங்க? சொல்லுங்கள். அப்படி தாங்க நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் குலசாமி கோயிலுக்கு பூஜைக்கு வாங்கன்னு உங்களுக்கு மரியாதையை அழைப்பு வச்சுருக்கேன். எதுக்காக? உங்களையெல்லாம் மரியாதையோடு நடத்துங்கிற மனப்பான்மையில் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் சும்மா இருக்கேன்னு என் தம்பிகளும் பொறுமையாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. போங்க, போய் உங்க பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வழியை பாருங்க. கூட்டு போங்கம்மா. போங்க. கார்ல எதுவும் போறீங்களாம்மா? போய் இறக்கிடுவாமா? இல்ல, நாங்க ஆட்டோ பிடிச்சி சரி போங்க போங்க. டிரைவர் வர யாரும் இல்லை. ஏப்பா ஏய், அவன் வந்தான்னா கேட்டு வாசலே நிப்பாட்டி பேசி அனுப்புறதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் சண்டை வளர்த்துட்டு நிற்கிற. என்ன நீங்க வேற என்ன வண்டியில இருந்து இறங்க கூட இல்லை, நேரம் வந்து கழுத்தை பிடிச்சிங்க பாருங்க, சட்டையெல்லாம் கழிச்சு விட்டு போயிட்டான். சட்டையை கழிச்சிட்டான். ஆமாண்ணே. ஏய், அவன் ஒரு லூசுரா. அவன்கிட்ட கவனமாக இருக்க வேண்டாமா? பாரு, ப்ரெஷர் இருக்கும் போல, கை காலம் கிடுகிடுன்னு ஆடுது. வீட்டு வாசலில் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து செத்துருவானே, நான் பயந்து போய் நிற்கிறேன். நானே கொண்டிருப்பேன் அவனை. ஆமாம், கொண்டுகிட்டே தெரியும். எத்தனை பேர் இது மாதிரி கொல்ல போற? என்னடா பேசுற? சரி, இந்த ஜனனி வந்தாளா? வீட்டில் இருக்காளா? எங்கே இருக்கா? எனக்கு என்னென்ன தெரியும், நானே இப்போதான் வரேன். ஏப்பா உள்ள இருந்தானா? அவளுக்கு கேட்டிருக்குமேப்பா. கேட்கட்டுமே. சரி, போய் பார்ப்போம். சரி வாங்க உள்ள. டேய் வாடா. போங்க வரேன். நமக்கு வெளியே இருக்கிறவங்களாம் எவனுமே எதிரி கிடையாதா? இந்த சம்பந்தக்காரங்க தான் பெரிய தலைவலியாக இருக்காங்க. பூரா பைத்தியக்காரங்களா இருக்காங்க. சரி விடுங்கண்ணே, பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஏறுவாடியில் வண்டி கட்டி போடலாமான்னு பார்க்குறேன். ஆமாண்ணே, தப்பாக தான் இருக்கு. கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பார்க்கணும். ஒரு குலசாமியில் பூஜை முடியட்டும். ஐயா. என்னம்மா, எங்க யாரையும் காணோம்? அது வந்து நந்தினிக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் தெரியும். ஜனனி எங்க? உள்ளதாங்கய்யா இருக்காங்க. வெளியே சத்தங்கத்தமா இருந்துச்சு, எதுவும் கடிச்சா? அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா, நான் சமாளிச்சிட்டேன். சரி பாத்துக்க. சரி வாப்பா, மேலே போவோம். வேலை கிடைக்கும். வாங்கண்ணே. இவன்ட்டு போட்ட சண்டையில் என்ன வேலை பார்க்கணும்னே மறந்து போச்சு. ஒவ்வொருத்தனும் ஒரு தினுசா இருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெருசா வாங்க போறாங்க என்கிட்ட. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட். அப்புறம் தான் சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது சாதாரண மயக்கமா இருக்கலாம். சம்டைம்ஸ் ஹார்ட் வால்வ்ல பிளாக் இருந்தா பிளட் பம்ப் பண்ற பேஸ் குறைஞ்சு அதனால மயக்கம் வரலாம். அதுவும் இல்லைன்னா இன்டெஸ்டைன்ஸ்ல வயிறுல ப்ளீடிங் இருந்து அதனால வந்த மயக்கமாவும் இருக்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? வெயிட் 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 லெட் மீ கம்ப்ளீட். அப்படியும் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் ஆர்டரி இருக்கு இல்லையா, அது ரப்சர் ஆகி கூட அதனால மயக்கம் வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்ன டாக்டர்? என்னம்மா நீங்க படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க? குணசேகரன் சார் ஃபேமிலில இருக்கிற பொண்ணுங்க நீங்க, பெரிய பிசினஸ கட்டி ஆள்றவங்க, இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பிசினஸை விட உயிர் முக்கியம் டாக்டர். நந்தினி மேடம், நான் சொல்றது மயக்கம் வரதுக்கான பல காரணங்கள். இதுல உங்களுக்கு இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கே தெரியலையா? ஐ அம் a டாக்டர். எந்த டெஸ்டும் எடுக்காம உங்க நோயை பத்தி சொல்றதுக்கு நான் என்ன ஜோசியரா? அப்ப எனக்கு ஏதோ நோய் இருக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? பதறாதீங்கம்மா, முதல்ல ரிசல்ட் வரட்டும், அப்புறமா சொல்றேன். டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிருங்க. எது என்கிட்ட மறைச்சிடாதீங்க. ஏமா இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, பாசிட்டிவா இருங்க. ஐயே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. இப்பெல்லாம் பாசிட்டிவ்னு கேட்டாதான் பயமா இருக்கு. முதல்ல உங்க மைண்ட்ல நல்லதா நினைங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நீங்க நம்புங்க. அதையும் மீறி சீரியஸா ஏதாவது இருந்தா தைரியமா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். டாக்டர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால தைரியமா பேசுறீங்க. ஐயோ, எனக்கு தான் இப்ப பிரச்சனை. எனக்கு என்னவோ ஆக போகுது. நந்தினி, கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, எனக்கு இருக்கிறது சின்ன பிள்ளை. என் புருஷன் இருக்காரு மேடம். குணசேகரன் சார் தம்பி தானே? பயங்கர பிரில்லியன்ட் ஆச்சே ஒவ்வொருத்தரும். பிசினஸ்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாதே. நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. உங்களுக்குமா? எஸ் எஸ். எங்களுக்கே இவ்வளவு பண்ணிருக்கும் போது உங்களெல்லாம் தாங்க மாட்டாரா? அப்படி ஒரு ஃபேமிலில இருந்துட்டு எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? இப்ப கூட குணசேகரன் சார் ஃபோன் பண்ணி அக்கறையா விசாரிக்கிறாரு. கிளியரா பேசி பெருசா இருக்காதுன்னு அவரே சொல்றாரு. சொல்லிட்டாரா? எங்க விஷயத்துல அவர் எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஓகே ஓகே. ரிசல்ட் வர இன்னும் 2-3 hours ஆகும். உங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லிருக்கேன். அங்க போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க. ரிசல்ட் வந்ததும் என்னன்னு பார்க்கலாம்.
இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நீங்க போய் ஏதாவது சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடலாம். ஒன்றும் இறங்காது. காலையிலேருந்து சாப்பிடல, பசிச்சுதுன்னு சாப்பிட உட்காந்தேன். அதுக்குள்ள பெரிய கூத்து நடந்து போச்சு. போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க. சலைன் ஏத்த சொல்றேன். யூ வில் ஃபீல் பெட்டர். ஓகே? ஐயோ, கூட்டிட்டு போங்க. என்னத்து ரெஸ்ட் எடுத்து தேங்க்ஸ் போங்க. மொத்தமா ரெஸ்ட் எடுத்துருவேன் போல இருக்கே. வாண். ஐயோ, இனிமே மாத்திரை மருந்து இதான் வாழ்க்கை போல இருக்கே. தைரியமா இரு. வாங்க மேம். அக்கா, என்னக்கா என்னென்னவோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. எனக்கு இந்த ஹாஸ்பிடலே சுத்துற மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும். வாங்க மேடம். ஐயோ, வாங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிற ரேடியேஷன்லாம் ஏதாவது பண்ணிருமோ? முடியல, ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ ஆக போகுது. கண் பார்வைலாம் போக போகுது. உள்ள வாங்க. படுத்துக்கங்க மேம். உட்காரு. மேம், உங்க பர்ஸ் விட்டுட்டீங்க. தேங்க்ஸ். சரி, நான் போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுமா? அக்கா, என்னை விட்டுட்டு டாக்டர் தனியா வர சொல்லியிருக்காங்கல்ல. நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு உங்ககிட்ட சொல்ல போறாங்க, அதானே? என்ன நந்தினி, இது ஒன்றும் இல்லை. ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படு. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். இது பாரு, இந்த மாதிரி பேச்சு பேசினா நான் ரொம்ப கோச்சுக்குவேன். நான் எங்கேயும் போல, நீ படு. கொஞ்சம் படு நந்தினி, நீ ரெஸ்ட் எடு. என்ன ரெஸ்ட்? ஆமா, பாப்பா வீட்ல ராணி பாத்துட்டு இருக்கா. ராணி புள்ளைய பாக்குற அளவுக்கு நம்ம வீட்டு நிலைமை இருக்குல்ல. அக்கா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் புள்ளைய பாத்துப்பீங்கல்ல? ரொம்ப சின்ன பிள்ளைக்கா. அப்ப இருந்தும் பிரயோஜனமே கிடையாது. நானும் இப்ப இல்லைனா என்ன ஆகும்? ஏன் இப்படி பேசுற நீ? இல்லக்கா, மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாரமாச்சு குறையும். நான் இல்லாம அந்த வீட்டுல என் பிள்ளைய வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி சோறாக்கிடுவாங்க. இந்த ஆதிரா இருக்குல்ல, அது மாதிரி வளர்த்து விட்டுருவாங்க. என் பிள்ளைய விட்டுறாதீங்கக்கா. முடிஞ்சா எங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. இவங்க விட மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் போராடி கொண்டு போய் விட்டுருங்கக்கா. அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்களால எவ்வளவு பாத்துக்க முடியும் தெரியல. அப்பப்போ போய் பாத்துக்கங்கக்கா. என் பிள்ளைய மட்டும் விட்டுறாதீங்கக்கா. என்ன நந்தினி நீ இதெல்லாம் அவசியம் இல்லாம யோசிக்கிற? நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. இல்லக்கா, எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லக்கா. ஒரு வகையில இந்த மாதிரி ஏதாவது நோய் வந்து போயிட்டா கூட நல்லதுன்னு தான் தோணுது. நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக்கா? மனசுல நினைக்கிறத சொல்ல முடியாம, விரும்பினதெல்லாம் செய்ய முடியாம அந்த வீட்டுல இருக்காங்களே, அவங்களாம் மனுஷங்களா? எவ்வளோ வேஷம். இப்ப கூட அந்த ஜனனி பொண்ண நினைச்சா பாவமா இருக்கு. நாமளும் உண்மையை சொல்ல முடியாம அவளை ஏமாத்திட்டு இருக்கோம்னு நினைச்சா மனசுல உறுத்துது. இப்படி தினம் தினம் பயந்து பயந்து என்னத்துக்கு வாழணும்? டாக்டர் பேசிட்டு இருக்க வரைக்கும் கூட ஏதாவது இருக்குமோ, ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தா போய் சேர்ந்துறது நல்லதுன்னு தான்க்கா தோணுது. ஏய், இத பாரு, தேவையில்லாம உனக்கு குழப்பிக்காத. உனக்கு ஒண்ணும் இல்ல நந்தினி. எங்க அம்மா கிட்ட கூட வரும்போது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன். சாதாரண மயக்கமா, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னா சரியா இருக்கும், நீ அமைதியா இரு. தூங்க கொஞ்ச நேரம். நந்தினி எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க? இந்த ரூம்ங்க. நந்தினி, நந்தினி எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க? இந்த ரூம்ங்க. நந்தினி, நந்தினி, நந்தினி. அம்மாடி நல்லா இருக்கியாம்மா? என்னம்மா நடந்துச்சு உனக்கு? அப்பா, என்னென்னமோ சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி வந்தீங்க?
ஈஸ்வரிட்ட பேசிட்டு தாமா வரேன். பேசுனீங்களா? உன் வீட்டுக்கு போனம்மா, அந்த திருட்டு தடியனுங்க என்ன அடிக்க வர்றானுங்கம்மா. ஆத்தி, இப்ப வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணீங்களா? பிரச்சனை நானா பண்ணேன்? அந்த ஆட்டோக்காரன் சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்து ஓடியாந்தோம். அங்க போனா உன் பொண்ணு நந்தினி செத்து போயிட்டா, பாடியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதை கேட்டு வீட்டுக்கு போனா உன் புருஷன் அவன் அண்ணங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கை வாங்குறாங்க. அங்கேயே அந்த அரக்கங்கில துண்டு துண்டா வெட்டியிருப்பேன். உன்னைய பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி வந்துட்டேன். ஏலாதம்மா. ஏமா டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இப்ப பரவாயில்லையாமா? இல்ல, எல்லா டெஸ்டும் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. அம்மாடி, உலக்க மாதிரி இவ்வளவு பெரிய கையை வச்சுக்கிட்டு பூ மாதிரி இருக்கிற பொண்ணை ஓங்கி அடிச்சாமா என் கண்ணு முன்னாடியே. பார்த்து பதறி போயிட்டம்மா. அதனாலதான் என் புள்ள இங்க வந்து கிடக்குறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதுவும் ஆயிருக்குமா? ஏங்க ஏன் விபரீதமா கற்பனை பண்றீங்க? கண்ணால பார்த்தேன்டி, என் புள்ளைய கை நீட்டி அவன் அடிச்சான். என் நேரமும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்க என் புள்ளைய இப்படி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்களே. இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாங்களம்மா. அப்பா, அவளுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஆத்தாப்பனுக்கும் வந்துடக்கூடாதுத்தா. பொண்ணை அந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அவன் உயிரோட இருக்காளா இல்லையான்னு சாக வேண்டியிருக்குமா, சாக வேண்டியிருக்கு. முருகா, இந்த பிள்ளைங்க முகத்தை எல்லாம் பார்த்தா யாருக்காவது அடிக்க தோணுமா? இப்படி போட்டு அடிக்கிறாங்களம்மா. காவாலி பைய கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டீங்களம்மா. எங்க அப்ப முருகன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்தாதான் எங்க வழி என்னன்னு அவங்களுக்கு புரியும். அனுபவிப்பாங்கம்மா, அனுபவிப்பாங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்த கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க. எங்க புள்ளைய பார்க்க வந்துட்டு ஏதேதோ பேசுறீங்க. ஏமா ஈஸ்வரி, ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் நார்மலா? பிரச்சனை எதுவும் இல்லம்மா, ரிசல்ட் வந்துரும். இனி என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வராது. இனி எது வந்தாலும் என் அப்ப முருகனோட அம்மா மீனாட்சி பாத்துக்குவா. அவ கோயில்ல வச்சுத்தானே அந்த குணசேகரன் ஓ பொண்ணை கொடுன்னு கெஞ்சின. அவகிட்டே போய் நியாயம் கேட்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்காம அந்த அம்மாவை நான் விட மாட்டேன். டேய், பாடி போலாம், பாடி போலாம். புள்ளைய இந்த நிலைமையில தனியா எப்படிங்க விட்டுட்டு வருது? அட, இங்க இருக்கவங்க பாத்துக்குவாங்க, நீ கிளம்பு. என் அம்மா மீனாட்சியை நான் பார்த்தே ஆகணும். எந்திரி, பாடி பாடி போலாம். வரேம்மா. மீனாட்சி அம்மா, நான் வந்துகிட்டே இருக்கேம்மா உனக்கிட்ட. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டேன். ஏய் நந்தினி, அழாத, ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு நமக்கு. எனக்கு அது கூட இல்ல போல இருக்கே. என்ன சும்மா இரு நந்தினி, உனக்கு ஒன்றும் இல்லை. நீ படு, ரெஸ்ட் எடு. தூக்கம் வரலக்கா. மனசெல்லாம் பாரமா இருக்குக்கா. படு, கொஞ்ச நேரம் படுத்துக்கம்மா. அக்கா, வாங்கம்மா. யூஸ்வலா அவங்க ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரதுக்கு லேட் ஆகுமா? அது சோழிய பொறுத்து இருக்குமா. இன்னைக்கு எக்கச்சக்க சோழின்னு ஈஸ்வரிக்கா புலம்பிக்கிட்டே போனாங்க. நந்தினிக்கு கேட்ட உடனே மயக்கமே வந்துருச்சு, பேச்சு மூச்சே இல்ல. ஆமா, சாதாரணமா இருக்கிறவங்களே ஒரு வாரம் லீவ் எடுத்தா நிறைய வேலை இருக்கும். இவங்க லெவலுக்கு இவ்ளோ நாள் லீவ் எடுத்தா கஷ்டம்தான். கரெக்ட்மா, கரெக்ட். ஆக்சுவலி இவங்க ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்கலாம்ல. என்னம்மா பண்ணிருக்கலாம்? வீட்ல இருந்து வேலை பார்த்திருக்கலாம்னு சொல்றேன். கொஞ்சம் பர்டனும் குறைஞ்சிருக்கும். ஆமா ஆமா, அவங்க எவ்வளவு சோழிய பார்த்தாலும் மலை மலையா குமிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு. கரெக்ட் தான். ஆனா வெளியில போறப்ப மட்டும் சொல்லாம போயிட்டாங்க பாருங்க. அதாம்மா நல்ல நேரம். இல்ல இல்ல, உங்களை நல்ல நேரம் பார்த்து தான் கூட்டிட்டு போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க முதல் முறையா ஆபீஸ்க்கு போறீங்க இல்லையா, நல்ல நேரத்துல கூட்டிட்டு போகணும்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் ரூம்ல இருக்கேன். சரிம்மா.
அம்மா எது வேணாலும் கேளுங்கம்மா. சரி சரி. ஹலோ ஹலோ. ராணி, நான் ஈஸ்வரி பேசுறேன். அக்கா, நந்தினி எப்படி இருக்கு? பரவாயில்ல ராணி, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அங்க பாப்பா எப்படி இருக்கா? அழுதுகிட்டே இருந்துச்சுக்கா. இப்ப பரவாயில்ல, ஜனனி புள்ள வந்துச்சா, அது கூட தான் வச்சிருக்கேன். இப்பதான் அந்த ஜனனி பொண்ணு வந்துச்சு. கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிக்குதுக்கா.